உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை. ஊர்வனமும் பரப்பனமும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பலப்பளவாம் தோற்றம் கொண்டே இயல்கின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்ற எமது மகாகவியை வணங்கி இங்கு வந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக சுருக்கமாக என்னுடைய ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த பாரதி ஒரு மகாசக்தி என்ற நூல் 2 வருடங்களுக்கு முன்பு நான் முதுகு தண்டுவட பாதிப்பிற்காக கேரளாவுக்கு சிகிச்சை செல்லும் போது திடீரென்று ஒரு 15 நாள் சிகிச்சைக்காக என்னுடைய மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு ஒரு 15 நாள் ஓய்வு எடுக்கும் பொருட்டு அங்கே செல்லும் போது எந்த நூலை கையில் எடுத்து செல்வது படிப்பதற்கு எனும்போது திடீரென்று அங்கே அலமாரியில் அத்தனை நூல்கள் இருக்கும்போது தானாகவே பாரதியாரின் கையில் வந்து அமர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பாரதியார் கவிதைகள் நூலை எடுத்துக்கொண்டு நான் அந்த சிகிச்சைக்கு அங்கே சென்றேன். அப்போது அந்த சிகிச்சையானது கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக காலதாமதமாகிக் கொண்டே இருந்தது. அது 15 நாள் சிகிச்சையானது 1.5 மாத காலம் அது நடந்து கொண்டே இருக்கவும் அந்த நேரத்தில் தான் பாரதியாரை படிக்க அவரை பற்றிய இந்த நூலை எழுத வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் தோன்றியதே அந்த இடத்தில்தான். மற்றபடி அந்த கவிதை நூலை கொண்டு செல்லும் போது எனக்கு அப்படியான எண்ணம் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. பொதுவாகவே சிறு வயது முதலே பாரதியின் மேல் அப்படி ஒரு உயிராய் இருந்தவன் நான். 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே முதலாக மேடை ஏறி காக்கை சிறகினிலே நந்தலாலா பாடலை பாடி முதல் பரிசு பெற்றவர். அப்படியானவர் முதலாக மருத்துவ தொழிலுக்கு சென்று ஒரு 12 ஆண்டு காலம் இலக்கிய தொடர்பு எதுவும் இல்லாமல், தமிழின் தொடர்பு எதுவும் இல்லாமல் மருத்துவ தொழிலே முழு மூச்சாய் இருந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு 12 ஆண்டு காலம் கழித்து ஒரு இந்த இலக்கியத்திற்குள் ஒரு இளைப்பாறுதலுக்காக உள்ளே நுழைந்தவள். அது காலம் ஏதோ கையை பிடித்து என்னை கொண்டு செல்கின்றது, அவ்வளவுதான் என்று என்னால் சொல்ல முடியும். ஒரு கவிஞராக இன்று அடையாளம் காட்டப்பட்டது காலத்தின் இயற்கையின் வரம். அதே போல் இன்று பாரதியின் மேல் அப்படி ஒரு பித்து பிடித்தார் போன்ற நிலைதான் சிறுவயது முதலே எனக்கு. அது ஏன் என்ற காரணம் இதுநாள் வரை எனக்கு தெரியாது. அதே போல்தான் பாரதியை பற்றி எழுத வேண்டும் என்று கனவிலும் நினைத்ததில்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட என்னை அவர் எழுத பணித்தார் என்றுதான் நான் உமாபாரதி அவர்கள் கேட்டபோது கூட அதைத்தான் சொன்னேன். அவர்தான் அதை நிகழ்த்தி காட்டினார். இதில் என் பங்கு என்று எதுவும் இல்லை. பாரதி நினைத்ததால் இது நடந்தது. பாரதி என்னை இதை செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த நூலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த தலைப்பில் இருந்து இதை எழுத வேண்டும் என்ற உந்துதலில் இருந்து எல்லாமே அவர் கொடுத்தது. இந்த நூலை அதே போல் வெளியிட வேண்டும் என்ற எண்ணமும் கூட, அவர் பிறந்த மண்ணில் வெளியிட வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் கூட அப்படித்தான் எனக்கு தோன்றியது. அப்படித்தான் அதை பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் நாங்கள் எட்டயபுரத்தில் அந்த நூலை வெளியிட்டோம். இந்த நூல் சிறப்பாக வெளிவருவதற்கு நிறைய பேர் உதவினார்கள். அதில் மிக முக்கியமான காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அணிந்துரை வழங்கிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அவருக்கு நாங்கள் தான் முதலில் பாரதி சக்தி விருதை வழங்கினோம் எங்களுடைய அமைப்பின் சார்பாக. இதற்கு முன்பாக பாரதி பற்றாளர்களை கௌரவிப்பதில் இருந்து பாரதிக்காக யாரெல்லாம் ஒரு பற்று வைத்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் என்று இப்படி வெறித்தனமான பற்று கொண்டு அழைப்பவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான விருதுகளை கொடுத்து கொண்டிருந்தது தென்சென்னை தமிழ்ச்சங்கம். அதில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் நாடெல்லாம் அறியப்பட்டவர். அவருக்கு நாங்கள் விருது கொடுத்ததில் பெரிய பெருமை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் பாரதி முத்துநாயகம் என்ற ஒரு பெரியவர், அவர் திருநெல்வேலியில் தென்காசிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அவரை போன்ற பாரதி என்று சதா சர்வகாலமும் உயிரை கொடுத்து பாடிக்கொண்டிருப்பவர்கள், உயிரை கொடுத்து பேசி கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றதன் காரணமாகத்தான்
தென்சென்னை தமிழ்ச்சங்கம் பாரதி சக்தி விருது ஒன்றை ஏற்படுத்தி வருடந்தோறும் பாரதி பற்றாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பொற்கிழியுடன் நாங்கள் அந்த விருதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் அந்த இருவரும் பாரதி பற்றாளர்களாய் எங்களிடம் விருது பெற்ற பாரதி கிருஷ்ணகுமார், பாரதி முத்துநாயகம் ஐயா இவர்கள் எல்லாம் இந்த நூலுக்கு பெரிதும் உதவி இருக்கிறார்கள். எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர்களை நான் கேட்டதுண்டு. அதேபோல் மறைந்த எங்களுடைய செம்மங்குடி துரையரசன் அப்பா அவர்கிட்டையும் நிறைய சந்தேகங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அவரும் சொல்லியிருக்காரு, இந்த முடிவுரையை சாதாரணமாக நான் எழுதலை, அவரை ஒரு சக்தியாய் நான் வரித்து கொண்டு அந்த முடிவுரையை முழுமையாக படித்தவங்களுக்கு அது புரியும். பாரதி அவர் சக்தியுடைய பிரியனாக இருந்தார், பாரதி ஒரு சக்தி பித்தனாக இருந்தார் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அவரையே ஒரு சக்தியாய் கொண்டு வந்தது இந்த நூல். அப்படித்தான் அவரை சக்தியாக, ஒரு அன்னை எப்படி ஒரு துன்பம் நேர்ந்தால் ஒரு குழந்தைக்கு எப்படி அவள் சகித்து கொள்ள முடியாதோ அப்படித்தான் இந்த நூல் அவரை நிறைவுரையில் அதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த பாரதி ஒரு மகாசக்தி என்பது ஏன் பொருந்தும் என்பதற்கு. அதே போல் எப்படி இந்த நிகழ்ச்சி வடிவமைப்பும் கூட ஒவ்வொரு முறையும் யாரை கூப்பிட வேண்டும், இத்தனை பாரதிகள் வந்திருக்கிறார்களே அப்படி என்று ஒரு ஆச்சரியத்தோடு ஜீவபாரதி ஐயா சொன்னாங்க. உண்மையில் இதையெல்லாம் திட்டமிட்டு எதுவுமே செய்யவில்லை. ஒவ்வொருத்தரையும் அணுகும்போது நமக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சியில் பெருமைப்படுத்திவிட முடியாது, அவர்களை எல்லோரையும் அழைத்து நாம் பேச வைக்க முடியாது. அப்படி இருக்கும் சூழலில் காலச்சூழல் கருதி ஒவ்வொருவரையாய் அழைத்து இப்படித்தான் நாங்கள் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொருவராய் சிறப்புக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சேர்த்தோம். அந்த நேரத்தில் அவர்களாகவே அதை சேர்ந்தார்கள். பாரதி தான் அவர்களையும் கூட கொண்டு சேர்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே பாரதி ஒரு மகாசக்தி நூலுக்கு அணிந்துரை வழங்கிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் அந்த வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த பெருமக்கள் முனைவர் ஆதிராமுல்லை, கவிஞர் சகோதரர் சொர்ணபாரதி அவர்கள், மேலும் கவிஞர் கோகுலநானந்தா எங்களுடைய செயலாளர் அவர்கள் மற்றும் ஜீவபாரதி ஐயா அவர்கள், இவர்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டவளாக இருக்கிறேன். இந்த நூல் இவ்வளவு சிறப்பாக வந்ததற்கு இவர்கள் எல்லோரும் தான் காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அடியும் அடிக்கிறியே, அன்பில் கழிவில்லை கான் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அன்பு 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 என்று எந்நேரமும் என் மனதில் அன்பை விதைத்து இன்னைக்கு அவருடைய வழித்தோன்றல், அவருடைய எல்லப்பேரினவர்கள் சொன்னார்கள், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதி அந்த காலத்தில் சொன்னார் என்று. இந்த கலியுகத்தில் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்பதுதான் என் கொள்கையும். தெரிந்தோ தெரியாமலோ நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரிடமும் என்னால் பகைமை பாராட்ட முடியாது. எப்போதும் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தவர்களாக இருந்தாலும், நமக்கு தீங்கிழைத்தவர்களாகவே இருந்தாலும் கூட எப்படி சட்டென்று உங்களால் மன்னிக்க முடிகிறது என்று கூட என்னிடம் பல நண்பர்கள் கேட்டதுண்டு. அப்படியான ஒரு குணாதிசயம் அவரிடமிருந்து வந்திருக்கலாம். அவர் மறைந்த 12ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு அவர் மறைந்தார். ஆனால் நான் 1978 அதே செப்டம்பர் திங்கள் 13 அன்று அதே 1:30 மணிக்கு பிறந்தவள் நான் என்பதையும் இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை அவருடைய வழித்தோன்றல் என்று நாங்கள் மார்த்தட்டி கொண்டாலும் கூட அது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் எல்லாம் இந்த காலத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் கூட நான் அதை நம்புகிறேன். எப்படியோ ஒரு இறை சக்தி நமக்கு மேல் உண்டு என்பதை நான் பெரிதும் நம்புபவள். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி தமிழ் என்றால் எனக்கு தமிழ் என்றால் ஒரு கண்ணோ, அதையும் போல்தான் பாரதியும் எனது இன்னொரு கண். அவனன்றி ஓரளவும் அசையாது என்று சொல்வது போல பாரதியின்றி எனது ஒரு பொழுதும் அசையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு சேர்த்தவர் சிறுவயது முதலே அவர்தான் எனக்குள் இயங்கு சக்தியாகவும் இயக்கு சக்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை உளப்பூர்வமாய் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய ஆசி இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு துரும்பை கூட நான் இதில் கிள்ளி போட்டிருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். இந்த நேரத்திலே பாரதி எப்படி எட்டயபுரத்தில் இருந்து அவர் அந்த நூலை வெளியிடும் போது அவரை முன்னால் நிறுத்தி அவர் பின்னால் நின்று நாங்கள் அந்த பாரதி மணிமண்டபத்தில் இந்த நூலை வெளியிட்டோம். அதே போல ஒரு பாரதியார் இல்லம் இங்கே திருவல்லிக்கேணி பாரதியார் இல்லத்தில் நாங்கள் தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மூலமாக மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், அவரை கூப்பிட்டு அண்ணா பிறந்த நாள் விழாவை அங்கே நடத்தி காட்டினோம். அதையும் அவர்கள் பாரதியார்
பாரதியார் இல்லத்தில் அது அந்த அண்ணாவின் பிறந்த நாள் விழாவை நடத்தியதனால்தான் அந்த புனரமைப்பு பணிகள் அங்கே மாண்புமிகு அமைச்சரால் நிறைவேற்றப்பட்டு இன்று முன்பு இருந்த சிதிலமடைந்த கட்டிடம் இன்று புனரமைப்பு செய்து நன்றாகவே இருக்கிறது. அதற்கு ஒரு துரும்பாக எங்களை அவர் கருவியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தானாகவே அவைகள் நடந்தேறி இருக்கின்றன. இன்னும் கூட அவர் என்னவெல்லாம் செய்ய பணித்திருக்கிறாரோ என்பதை நான் அறியேன். என்னவெல்லாம் அவர் செய்ய பணித்திருக்கிறாரோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். அடுத்ததாக இந்த பாரதி எப்படி பாரதி ஒரு மகா சக்தியார் என் கையில் இந்த நூலாக இருக்கிறாரோ, நான் ஏற்கனவே சொன்னது உமா பாரதி அவர்களிடம் சொன்னது போல இதை இளைய தலைமுறையும் தமிழும் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் பள்ளிகளில். அந்த பள்ளிகளில் நடத்தும் போது இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த அரசு பள்ளிகளில் இந்த மாணவர்களுக்கு இதை இலவசமாகத்தான் கொடுக்க போகிறோம். பாரதியை பற்றி இளைய தலைமுறை முழுமையாக தெரிந்து கொள்ள நாங்கள் ஒரு கருவியாக இருப்போம் என்பதை இந்த மன்றத்திலே தெரியப்படுத்தி, பெருமை வாய்ந்த இந்த மன்றத்தில் எனக்கான இந்த வாய்ப்பினை நல்கிய பாரதிக்கும் இங்கே கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாரதியை பற்றி எப்போது பேசினாலும் உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடிய ஜீவரேகா. அந்த வகையில் இந்த ஏற்புரையும் அவரே தான் வழங்கியிருக்கிறார். அவருக்கு நிகழ்வின் சார்பாகவும் அவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கின்ற தொடர்ந்து இந்த பாரதி ஒரு மகாசக்தி நூல் வெளிவந்த போதே அதை பற்றி முகநூலில் மிக நீண்ட கட்டுரை எழுதி பாராட்டிய எழிலரசு அவர்களுக்கு நிகழ்வின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது.